என்னது காலையிலே காட்டுக்கு போகணுமா? ஆமாங்க, பொங்கல் செய்கிறது வந்து மாடெல்லாம் வீட்டுக்கு ஓட்டினு வர முடியாது, காட்டிலே இருக்கட்டும். ஏன்னா கொல்லியில் வந்தால் மேய்ஞ்சிருது, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து காட்டிலே வந்து பொங்கல் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 3-4 வருஷமாக அங்கே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தான் வந்து நம்மளே போனாக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நம்ம பேட்செல்லாம் பிடிச்சி போட்டுன்னு போனால் அவங்க வந்து சொத்து கீக்கிறாட்டம் விளாண்டுக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாமிக்கெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பொங்கல் செய்கிறதுக்கு வந்து சாணியில் உருண்டையெல்லாம் பிடிச்சிட்டு பொம்மைமாக வச்சுட்டு திருப்பி வந்து பூசணிக்காயெல்லாம் அறுத்து போட்டு மரம்லாம் வெட்டின்னு வந்து வச்சு இப்போ தோரண மாதிரி கட்டிட்டு தான் மாடு விடுறது. அதனால தான் வந்து எங்கள் அப்பாவெல்லாம் வெட்டின்னு வந்து வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம பசங்க பேட்செல்லாம் வந்து விளாண்டுனாங்க. முற்றாட்டெல்லாம் வேணும், ரொம்ப நாள் வச்சு பார்த்தெல்லாம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அதெல்லாம் எடுத்து மரமெல்லாம் கட்டிட்டு அடுப்பெல்லாம் வச்சு எங்கள் அப்பாவே சோறு ஆக்கிட்டு இருந்தாலும் நம்ம 7 மணிக்கு வாடானா 8 மணிக்கு போவோம். ஃபஸ்ட்டே நம்ம அவங்க வந்து 6 மணிக்கு வாடானா நம்ம 9 மணிக்கு தான் போவோம். அந்த மாதிரி தான் வந்து எங்கள் அப்பா வந்து 7 மணிக்கெல்லாம் வாடானா 10 மணிக்கு போய் பக்கமாக திட்டி விட்டாரு. நெக்ஸ்ட் வந்து மாடெல்லாம் பிடிச்சி ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி அப்படியே விட்டுருக்காங்க பாருங்க. காட்டு மாடெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி எல்லாம் சாமிக்கெல்லாம் பொட்டு மாதிரி வச்சுட்டு செம்மையாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. அதனால தான் எல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு போனாக்கோ ஒருத்தர் பக்கியாக பறக்க விட்றானுங்க. எங்களை வந்து புதுசாக வந்து கணுக்குட்டி வேறு போட்டுருந்துச்சு, பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கள் மாமாங்க 2 பேரும் பிடிச்சாங்க. நான் வந்து மஜா பூச்சிக்கிறேன். ஏன்னா வந்து சைடில் போட்டால் லெஃப்ட்டில் போட்டால் ரைட்டில் வாங்கிக்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் பையன் மாடுனாலே. நெக்ஸ்ட்டு வந்து பூஜைலாம் ஒரு வழியாக செஞ்சு முடிச்சுட்டு 10 மணிக்கு நெக்ஸ்ட் வந்து வாழைப்பழத்தை குரங்கு மாதிரி எடுத்துன்னு போடா அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துன்னு போகிற பின்னாடி திரும்பி பார்த்தா மொத்த பேரும் வந்து பஞ்சாப் பறந்துக்கிறாங்க. பசிக்கு ரொம்ப லேட்டாக எடுத்துக்கிறாருங்க, கொஞ்சம் ஃபுல்லு பசி எடுத்துட்டுக்கிறாருங்க. அதனால தான் சரி ஓடுங்கடா போய் சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நெக்ஸ்ட்டு வந்து 11 மணிக்கெல்லாம் அந்த சாம்பாரெல்லாம் இது கறி சோறெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பொங்கல் எப்படி செஞ்சுருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களது மாடு ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஜல்லிக்கட்டுலலாம் பார்த்துருப்போம், மாடு ஆடெல்லாம் வந்து பாசமாக இருக்குது. அதே மாதிரி தாங்க காட்டு மாடு கூட இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். Yang ingin tahu, ayo mari kita masuk ke dalam